சாயி பாபாவின் பிறப்பு, பெற்றோர்கள் இவை பற்றியெல்லாம் நாம் இதுவரை சந்தித்த எந்த ஒரு மனிதராலும் நிச்சயமான எந்த ஒரு தகவலும் அளிக்க முடியவில்லை. ஆனால் பாபாவே அவ்வப்போது வெளியிட்ட சில குறிப்புகளை ஆராய்ந்து யூகிக்க முயற்சி எடுக்கப்பட்டது என்கின்றார் நரசிம்ம சுவாமிஜி ஐயா அவர்கள். அதன்படி கிபி 1820 50க்குள் அப்போதைய நிஜாம் சமஸ்தானத்திலிருந்த பத்ரி என்ற கிராமத்தில் அவர் பிறந்திருக்கக்கூடும். அந்தண வகுப்பை சார்ந்த அவரது தாய் தந்தையர் பிள்ளை பிராயத்திலேயே அவரை ஒரு பக்கிரியிடம் ஒப்படைத்து விட்டார். சுமார் 5 ஆண்டுகளுக்கு பின் அந்த பக்கிரி இறந்துவிட திருப்பதி வெங்கடேச அவருடைய தீவிர பக்தரான கோபால்ராவ் தேஷ்முக் என்ற அவரது குருதேவரிடம் குழந்தை பாபா ஒப்படைக்கப்பட்டார். தமது குரு தெய்வத்திடம் ஆழ்ந்த பிரேமையும் பக்தியும் செலுத்திய 10 ஆண்டு அற்புதமான காலத்திற்கு பின் சிறுவன் குருவருளை பெற்றான். குருவின் நியமனப்படி மேற்கு நோக்கி செல்லத் தொடங்கிய இளைஞர், அதாவது சாயி, பம்பாய் மாகாணம் அகமத் நகர் ஜில்லாவிலுள்ள சீரடி வந்தடைந்தார். சில தினங்கள் இங்குமங்குமாய் அலைந்து திரிந்து அவருடைய அந்த தியானத்திற்கு முதலான காலகட்டம் அவர் சீரடியிலேயே பிறகு தங்கி தமது எஞ்சிய வாழ்நாள் முழுமையையும் அங்கேயே கழித்தார். 1918 ஏகாதசி திதி வந்தவுடன் பிற்பகல் 3 மணிக்கு உடலை நீத்தார். அவரது சரீரம் அடக்கம் செய்யப்பட்ட சமாதி நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல பக்தர்களை ஆகர்ஷிக்கும் சாயி ஆலயமாக இன்று திகழ்கிறது.